வணக்க மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 27 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ரேவதி அவங்க அம்மாட்ட, அம்மா திடீர்னு நீங்கள் டிரைவரை கை காமிச்சு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னால் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்த கல்யாணம் நின்னதுக்கே அவர் தான் காரணம், அவர் தான் மகேஷை கடத்தினாரு அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அப்படி சந்தேகத்தோட அவரை கல்யாணம் பண்ணி நான் அவர் கூட சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு நீங்கள் எப்படிம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பாக இந்த முடிவுலேருந்து மாற மாட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம ரேவதி சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே நான் பல முறை யோசிச்சு தான் அந்த முடிவை பண்ணுவேன். உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட சொல்றேன். ஆனா நான் தப்பான முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? ரேவதி, உன் லைஃப் எப்படி போகணும் அப்படின்னு நான் நினைப்பேனா? அந்த ஜோசிக்காரு என்ன சொன்னாரு? உனக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா மறுபடியும் உனக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாருல்ல. அப்படி இருக்கும் பொழுது என்னால எப்படி இன்னைக்கு கல்யாணத்தை நடத்தாம இருக்க முடியும்? எங்க போனான்னு தெரியல. இங்க பாரு, நீ இந்த கல்யாணத்துக்கு கட்டாயம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரேவதி. இல்லைன்னா நம்ம வீட்டுல உள்ள நிம்மதியே போயிரும். உனக்கு அப்புறம் 2 தங்கச்சி இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துட்டியா? இதையெல்லாம் கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு தங்கச்சி இருக்கிறத நான் மறக்கலமா, அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கம்மா. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு, நான் உன்கிட்ட எவ்வளவு சொல்றேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இல்ல உங்க உன் அம்மாவை விட உனக்கு மத்தவங்க பேச்சுதான் முக்கியமா? யாரோ ஒருத்தவங்க உன்னை நல்லா குழப்பி விட்டுருக்காங்க, டிரைவர் ராஜா நல்லவர் இல்லை அப்படின்னு. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே பொய். டிரைவர் ராஜா மாதிரி ஒரு நல்லவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. யாரோ அவங்கிட்ட கண்டதையும் சொல்லி குழப்பி விட்டுருக்காங்க. இங்க பாரு, நீ தான் டிரைவர் ராஜாவை ஏத்துக்கோ, நீ ஹாப்பியா சந்தோஷமா இருப்ப. டிரைவர் ராஜா மாதிரி ஒரு பாதுகாவலனை எங்கேயுமே பார்க்க முடியாது. சொல்லு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க என்ன என்கிட்ட சமாதானம் சொன்னாலும் நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா இது எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நீங்க பாட்டுக்கு நேத்திக்கு வரைக்கும் மகேஷ் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி கல்யாண நேரத்துல, இல்ல அவன் நல்லவன் இல்ல கெட்டவன், அதனால நீ டிரைவர் ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னால எப்படிம்மா ஏத்துக்க முடியும்? இது மாதிரி அந்த டிரைவர் ராஜா உங்ககிட்ட அந்த மகேஷ் மாயாவை பத்தி ரொம்பவே தப்பா சொல்லியிருக்காரு. நீங்க அவங்க சொன்னதை நம்பிதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இங்க பாருங்கம்மா, அந்த டிரைவர் ராஜா இப்படி திட்டம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு இந்த பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க தயவு செஞ்சு அவரை நம்பாதீங்க, அவர் வலையில சிக்காதீங்க. உங்களுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது, ஆனா அந்த டிரைவர் ராஜா மட்டும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, அப்ப உன் முடிவுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை இல்ல? ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல, நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, சரி அப்ப உனக்கு அப்புறம் உனக்கு 2 தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள நீயே எப்படியாவது பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. இனிமே நான் இந்த உலகத்துல உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி நேரா அவங்க வச்சிருக்கிற ஒரு பொருளை எடுத்துட்டு வந்துட்டு தலையில வைக்கிறாங்க. இதை பார்த்ததோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா என்ன காரியம் பண்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, இதுக்கு மேல நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்? பெத்த பொண்ணு என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, இதுக்கு மேல நான் உயிரோடு இருந்து என்ன பண்ணணும்? எப்படியும் நான் வெளியில போனா அந்த சிவனாண்டி நான் தோத்துட்டேன்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்த போறான். அவமானப்படுத்துறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். நீ வீட்டுக்கு போ, தங்கச்சிங்கெல்லாம் நல்லா பாத்துக்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சியாகி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கம்மா. நீங்க இல்லைன்னா நாங்க எப்படிம்மா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதான் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறே ரேவதி, இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னா என் கௌரவம் போயிடும். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது கேட்டதும் ரேவதி அழுகுறாங்க, அம்மா சொல்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா. ஆனா சாமுண்டீஸ்வரி நிறுத்தவே இல்லை. அப்ப டக்குன்னு ரேவதி சொல்றாங்க, அம்மா அவன் கெட்டவனே தெரிஞ்சு என்னால எப்படிமா அவன் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து,
இங்க பாரு, நீ ஒத்துப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி அழுதுகிட்டே, அம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், உங்களை நான் எதிர்த்து பேசல அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு என் மேல உயிரா இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியும். கண்டிப்பா என் பேச்சுக்கு அவ எதிர் பேச்சு பேச மாட்டான்னு தெரியும். அதே மாதிரி என் பொண்ணு ஒத்துக்கிட்டா, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் ராஜா தான். கண்டதையும் அம்மா கிட்ட சொல்லி இப்படி அம்மாவை மாத்திட்டானே, இன்னைக்கு நானும் அம்மாவும் நான் நிம்மதி இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ண போறேன். மகேஷையும் மாயாவும் பத்தி அம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்லி இப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டானே, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ள அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, இங்க பாரு, அப்படியே கல்யாணத்துக்கு கிளம்பு, உன் முகத்துல ஒரே வேர்வையா இருக்கு, நீ சீக்கிரம் மறுபடியும் ஒரு மேக்கப் போட்டு வந்து மேடையில உட்காரு, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இப்படி கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப 4 பொண்ணுங்களும் உள்ளார வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி ரோகிணியை பார்த்து, இங்க பாரு ரோகிணி, தேவையில்லாம ரேவதி கிட்ட கண்டதையும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணு. ரோகிணி கேக்குறாங்க, என்னம்மா ரேவதி ஒத்துக்கிட்டாளா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் பொண்ணு என்னைக்குமே என் பேச்ச மீற மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். இங்க பாரு, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பாருங்க அப்படின்னு சொன்னதோட ரோகிணியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ரேவதியை ஏற்பாடு பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து வெளியில வந்துட்டு இவர் ராஜா கிட்ட அவரை பேச சொன்னோம், என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ராஜேஸ்வரி இங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, சாமுண்டீஸ்வரி என்னாச்சு அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதியை நான் ஒத்துக்க வச்சுட்டேன். ரேவதியை வந்து நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. ஆனா இவர் ராஜாவை எப்படி ஒத்துக்க வைக்க போறேன்னு தெரியல. ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, நீ கவலைப்படாத, டிரைவர் ராஜா கண்டிப்பா ஒத்துப்பாரு, நானும் போய் பேசுறேன். சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜாவும் மயில்வாகனமும் கார்த்தியை போய் பாக்குறாங்க. அப்ப பரமேஸ்வரியும் இருக்காங்க. ராஜராஜா நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேக்குறாரு, மாமா நீங்க எந்த விஷயத்த பத்தி பேச வந்திருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இங்க பாருங்க, இதுல 2 பேர், இந்த கல்யாணம் வந்து 2 பேரோட விருப்பமும் கட்டாயம். ரேவதி ஒத்துக்கலனாலும் இந்த லைஃப் நல்லா இருக்காது, நான் ஒத்துக்கலனாலும் இந்த லைஃப் நல்லா இருக்காது. இந்த வகையில இப்ப ரேவதியும் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. இப்படி இருக்கையில எங்களால எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை இதோட நிப்பாட்டிடுங்க, ரேவதிக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம். என்கிட்ட நீங்க கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்கீங்கன்னு தெரியும். மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, அங்க பாத்தியா சிவனாண்டிய, எப்ப வந்து அத்தையை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீ தீனி போடுற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்தி சொல்றாரு, நானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்ல. ராஜராஜா சொல்றாரு, அதெல்லாம் உன் அத்தை பார்த்துப்பா, உன் அத்தையை பத்தி உனக்கு தெரியாது, அவ ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அது கண்டிப்பா சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒருவேளை நான் ரேவதி கழுத்துல தாலி கட்டினாலே ரேவதி என்ன ரொம்ப தப்பாதான் நினைப்பாங்க. நாளை பின்ன அத்தைக்கு நான் தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அத்தை என்னைய நம்பிக்கை துரோகியா தான் பார்ப்பாங்க. நான் திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தது மாதிரிதான் நினைப்பாங்க. அவங்களை எப்படி என்னால சமாதானப்படுத்த முடியும்? அதை பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? நான் இந்த குடும்பத்தை சேர்க்க வந்துட்டு கடைசியில இந்த குடும்பத்தோட பகையை அதிகமா வளர்த்த மாதிரியா இருக்கும். பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, நீ எப்ப அப்படி நினைக்கிற? ஒருவேளை அவ பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கறதுக்காக மனசு மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்லப்பா, அப்படி யோசனை பண்ணி பாரு. ராஜராஜா சொல்றாரு, ஆமா கார்த்தி மாப்பிள்ள, அப்படி கூட சாமுண்டீஸ்வரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிடுங்க மாப்பிள்ள. இப்ப மட்டும் நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. அப்படி நடந்தாலும் அந்த மகேஷ் மாதிரி ஒரு கேடி பய கூட இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீங்க எப்படியாவது ஒத்துக்கிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா கார்த்தி சொல்றாரு, கையெடுத்து கும்பிட்டு, மாமா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்களோட முடிவை எதிர்த்து பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ராஜேஸ்வரி நேரா கார்த்தியை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி எப்படியாவது கார்த்திகிட்ட கெஞ்சி ஒத்துக்க வைக்க சொன்னா, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கார்த்திகிட்ட கெஞ்சிட்டேன், ஆனா மாப்பிள்ள ஒத்துக்கவே மாட்டாரு, இனிமே கடவுள் விட்ட வழிதான். பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ராஜராஜா, என்னதான் கார்த்தி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா முருகன் சொன்ன மாதிரி சாமுண்டீஸ்வரி தாலி எடுத்து கொடுக்க கார்த்தி கண்டிப்பா ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா பாட்டி, எனக்கும் அதே நம்பிக்கைதான் இருக்கு.
கண்டிப்பா 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம அருணும் ஆனந்து வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க பரமேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறான். அருண் கேக்குறாரு, பேசாப்புல அம்மாவை கூப்பிட்டுறவா? பரமேஸ்வரி சொல்றாங்க, டேய் பிரச்சனை பெருசாயிரும். சாமுண்டீஸ்வரி மட்டும் அபிராமிய பார்த்தா அவ்வளவுதான். அருண் சொல்றாரு சரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி நேரா கார்த்திய வந்து பாக்குறாங்க. கார்த்தி நேரா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி கார்த்தி கிட்ட உங்களோட பர்சனல் விஷயத்த பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறது தப்புதான். ஆனா ரீசெண்டா தான் உங்க மனைவியை நீங்க பறிகொடுத்தீங்க அப்படிங்கறத நான் இன்டர்வியூ மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்க சாகும் பொழுது உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டு இறந்தாங்களாம்ல, நீங்க கண்டிப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதனால உங்களுக்கு இது கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. ரேவதி வாரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டா. சாமுண்டீஸ்வரி ரொம்ப நல்லவ. நீங்க ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கோங்க. கார்த்தி சொல்றாரு, மேடம் என்ன மேடம் நீங்க கூட இப்படி பேசுறீங்க? நான் எந்த விதத்துல ரேவதிக்கு பொருத்தமானவாவேன்? உங்களுக்கே தெரியும் நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. நாளை பின்ன நான் தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படின்னு அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இதுவே ஒரு பிரச்சனையாகும். அதனாலதான் மேடம் இந்த கல்யாணமே நான் வேண்டான்னு சொல்றேன். அதோட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமும் இல்ல. இத கேட்டா எல்லாரும் என்ன கோவப்படுறாங்க. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்தே சாமுண்டேஸ்வரிய பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ குழந்தைங்களை வளர்க்கறதுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? எல்லாருமே ரொம்ப துரோகிங்க, எதிரிங்க தான் சாமுண்டேஸ்வரிய சுத்தி. அவங்க எல்லாரையுமே தகர்த்து எறியணும் அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு கண்டிப்பா சாமுண்டேஸ்வரிக்கு வேணும். இங்க பாரு, நீ ரேவதியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரிக்கு அது ஒரு பக்க பலமா இருக்கும். இங்க பாருப்பா, நீ தயவு செஞ்சு ஒத்துக்கோப்பா. சாமுண்டீஸ்வரி பல பிரச்சனைகள்ல இருக்கா. அவளை எல்லா பிரச்சனையில இருந்து நீ காப்பாத்தலாம். கார்த்தி வந்துட்டு என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ ஒத்துக்கிட்டீன்னா ஒரு குடும்பத்தோட லைஃபே வந்துட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இன்னொரு பக்கம் சாமுண்டேஸ்வரி நேரா மேடைக்கு வராங்க. இத வந்து கார்த்தி பாக்குறாரு. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டேஸ்வரி என்ன பண்ண போறான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அவளை பார்த்தா. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா, மாயா, சிவனாண்டி 3 பேரையும் காமிக்கிறாங்க. மாயா நேரா சந்திரா கிட்ட, நான் பேசும் பொழுது பாத்தீங்களா மேடம் திடீர்னு எப்படி பேசுனாங்கன்னு? எனக்கு பயம் தாங்க முடியல. சந்திரா சொல்றாங்க, அக்காவுக்கு உன்னை பத்தி ஏற்கனவே தெரியும் போல. அவ சும்மா நடிச்சிருக்கா. எனக்கு என்னமோ இந்த மகேஷ் காணாம போனதுக்கு இந்த சாமுண்டீஸ்வரி தான் காரணமா இருப்பாளோன்னு தோணுது. சைலண்டா இருந்து அவ ஒரு பக்கம் வேலைய பாத்துட்டா. நம்ம தான் ஏமாந்துட்டோம். சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். இந்த சாமுண்டீஸ்வரி சைலண்டா இருந்து அவளோட காரியத்தை சாதிச்சுட்டா. இனிமே நம்ம என்ன பண்றது? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, ரேவதி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. ஏன்னா அந்த மகேஷ் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பா ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. நம்ம நினைச்ச மாதிரி மகேஷ கூட்டிட்டு வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம், சரியா? இது கேட்டதோட அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்ததோட சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி எவ்வளவு திமிரா பேசினா, அவகிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போறாரு. போயிட்டு, ஏ சாமுண்டீஸ்வரி, என்ன கல்யாணம் நடக்காதுல்ல அப்படின்ட்டு திரும்பி எல்லாரையுமே பார்த்து, இங்க பாருங்க, இது கல்யாண விருந்து இல்ல, வெறும் சாப்பாடு விருந்து மட்டும்தான். எல்லாரும் வந்தீங்கல்ல, வந்து சாப்பிட்டீங்கல்ல, இனிமே நீங்க வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்க போறது கிடையாது. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்பதான் ரேவதி இங்க இருந்து வராங்க, அம்மா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி கல்யாணம் நடக்காதுல்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு. ரேவதி நேரா சிவனாண்டிய பார்த்து, சிவனாண்டி நீ தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத அப்படின்ட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி அப்படி சொன்னதோட சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கு. சிவனாண்டி ரேவதிய பார்த்து, இங்க பாரு, யாராவது உன்னை கட்டாயப்படுத்துறாங்களா? கட்டாயப்படுத்தி கல்யாணமா இருந்தா நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ யாருக்காகவும் ஒத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரேவதி சிவனாண்டிய பார்த்து, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா நீ தேவையில்லாம ஏன் குடும்ப விஷயத்துல தலையிடாத. அம்மா நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி உன் பொண்ணை கடைசியில கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வேண்டிய வச்சுட்டு இல்ல, பொண்ணு ரெடி ஆயிட்டு மாப்பிள்ளை இங்க இருந்து ரெடி ஆகும். கண்டிப்பா உன் டிரைவர் ராஜா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு.
இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி கார்த்தியை பார்த்து, பாத்தியாப்பா அவ எப்படி வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தி பேசுறான்னு. இங்க பாரு, சாமுண்டீஸ்வரியோட கௌரவமே இன்னைக்கு உன் கையில தான் இருக்கு. சாமுண்டீஸ்வரிய நீ தான் வந்து காப்பாத்தணும். அப்ப கார்த்தி வந்துட்டு ராஜேஸ்வரிய பார்த்து, சரிங்க மேடம், இது கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதியை நேரா கார்த்திய பார்த்து முறைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க அம்மா வேணும்னா நீ ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஆனா கண்டிப்பா நான் உன்னை இன்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன், என்னைக்கும் நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. ரேவதி நேரா அவங்க அம்மாட்ட, அம்மா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. மயில் வாகனமும் ராஜராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, கார்த்தி நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்து பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கார்த்திய நேரா வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு கார்த்திகை பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு கூட்டிட்டு வராங்க. பரமேஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா, நான் தான் சொன்னல உனக்கும் ரேவதிக்கும் தான் கட்டாயம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னல, அதே மாதிரி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் சந்தோஷமா பார்த்துட்டு கண்ணை மூடுவேன். அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, அம்மா ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சதோட சாமுண்டீஸ்வரி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால, அதுவும் நடக்க போகுது. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா, உங்க அப்பா ராஜ சேதுபதி உன்னை எத்தனை வருஷமா பாக்கணும்னு தவம் கிடக்குறாரு தெரியுமா. இந்த சாமுண்டீஸ்வரியாலதான் என்னால கூட்டிட்டு போக முடியல, இல்லைன்னா உன்னை எப்பவோ கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி நான் போறேன் அப்படின்ட்டு போறாரு. அப்ப பரமேஸ்வரி இதை பார்த்துட்டு, அபிராமிக்கு மட்டும் கார்த்திக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா, அவகிட்டதான் நம்ம எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்ததா சொல்லணும். இது கேட்டதும் நம்ம ராஜராஜா சொல்றாரு, ஆமாமா, என் தங்கச்சியையும் பார்த்து பல வருஷம் ஆகுது, என் தங்கச்சியையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம குடும்பம்னா எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அத பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ரேவதியோட கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அது நடந்து முடிஞ்சதோட நான் உன்னை கண்டிப்பா வந்துட்டு எல்லார் வீட்டுக்கும் கூட்டிட்டு போறேன், எல்லாரையும் இன்ட்ரோ பண்றேன், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்தியும் நம்ம அருண் ஆனந்த் எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. மாமா கவலைப்படாதீங்க, நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.